பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை இறை வார்த்தைக்கு நன்றி அப்பா. இதை கவனித்து கேட்குற ஆசையாக இருக்கிற மக்களுக்கு நீர் பேசும். என்னை மறைத்து நீர் வெளிப்படைய இயற்கை கலசாதமாக்கி அரடு தடையெல்லாம் கிடைத்து பங்கு பெறுகிற பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் செய்யணும்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைய நாள் கர்த்தர் உங்களுக்கு தந்த நாள், இதிலே களி கூறுங்கள், கர்த்தர் மகிமைப்படுவார். வாசிக்கலாம். இந்த நாடிலே நாம் 5 நிமிடம் இந்த செய்திக்கு கொடுக்குற தலைப்பு, நீர் என்னை காண்கிற தேவன். ஆகார் தன்னை கண்ட தேவனை, தன்னை கவனித்த தேவனுக்கு ஒரு பெயர் வச்சிருக்கிறார். வாசிக்கலாம். அதிகம் 16, 13, 14. அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். காண்கிற தேவன் இங்க சொல்றா பாருங்க. என்னை காண்கிற தேவன், என்னோடு பேசின தேவன். ஆகாரே இங்கிருந்து வர்ற, என் பெயர் சொல்லி அழைத்தவர், வாக்குத்தத்தம் கொடுத்தவர், எவ்வளோ நல்ல தேவன். இந்த ஒரு செய்திக்குள்ளே 7 காரியம் அடங்கியிருக்கு. எங்கே இருந்து வர, எங்கே போகிற. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர் எங்கே இருந்து வரோம், எங்கே போகிறோம்னு அவருக்கு தெரியும். அதனால தான் ஆகாரை ஃபாலோ பண்ணி ஆண்டவர் கேட்குறாரு, எங்கே இருந்து வர, எங்கே போகிற. நான் நாச்சியாரை விட்டு ஓடி போகிறேன், நீ போய் நாச்சியாரை விட்டு ஓடாத, அவள் கையின் கீழே அடங்கிரு, உன்னை நான் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன், நீ ஒரு 12 பிரபுக்களை பெற்றெடுக்க போகிற, அதுவும் பலமுள்ள ஜாதியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆசீர்வதிக்கிறார். அப்படி பேசின ஆண்டவரை தன்னுடைய நன்மைக்காக, தன்னுடைய நலனுக்காக, தன்னுடைய எதிர்காலத்தை அக்கறை உள்ள ஆண்டவர். அதனால தான் சொல்கிறா, என்னை காண்கிற தேவன், என் வாழ்க்கையை காண்கிறவர். நான் வந்த பாதையெல்லாம் அவருக்கு தெரியும். யாரெல்லாம் காணலைன்னு நினச்சேன், ஆனால் என்னை யார் பார்க்குறா, என் நிலைமை யாருக்கு தெரியுங்கிற புலம்புற இந்த உலகத்தில் நம்மளை காண்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். ஏன்னா ஆகார் ரொம்ப உண்மையாக இருக்கிறவா. சாராளு சாதாரணமாக வாழ்க்கையை கொடுக்கல, வாழ்க்கையை கொடுக்குற அளவுக்கு முன்னோந்தானா ஆகார் எந்த அளவுக்கு உண்மையாக இருந்திருக்கணும். அப்படிப்பட்டவளும் அந்த நெருக்கமான நிலையில் ஓட ஆரம்பிக்கும் போது அந்த உண்மையும் அந்த பிரயாசம் வீணாக போயிடக்கூடாதுல்ல. அதனால் நீ அடங்கியிரு, அந்த நன்மையை பெற்றுக்கொன்னு சொல்லி ஆலோசனை பெற்றா. அவள் அடங்கி இருந்தா, அதுக்கு பிறகு ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சுக்கிட்டான். இதை கேட்குற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை நடத்துகிறவங்க அவங்க கைக்குள்ளே ஆண்டவர் நோக்கத்தோடு கொடுத்துருப்பாரு. கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் போய் அடங்கி இருங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்களை நடத்துகிறவங்க கையில், உங்களை உருவாக்குற கையில் அடங்கியிருங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் தாமே அந்த ஆகாருக்கு தன் வாழ்க்கையை காண்கிற அக்கறை உள்ள தேவனுக்கு நல்ல ஒரு பெயர் வச்சுட்டா. எனக்கு காண்கிற, தன்னோடு பேசினேன், தன் வாழ்க்கைக்காக, எதிர்காலத்துக்காக என்னோட பேசின அக்கறை உள்ள தேவன் சொல்லி பெயர் வச்சுட்டா. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்குற உங்கள் வாழ்க்கையிலையும் எங்கே இருந்து வாரிய போறீங்கன்னு அவருக்கு தெரியும், எங்கே ஓட போறீங்கன்னு தெரியும். ஓடாதீங்க, அடங்கிருங்க, காத்துருங்க. கர்த்தர் பெரிய ஜாதியாக்க போகிறார். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.